எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் செய்ய போகிறது அவல் சர்பத். மில்க் சர்பத்தோட ரெசிப்பியும் அவல் மில்கோட ரெசிப்பியும் நம்ம சேனலில் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு. நீங்கள் அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இது அவல் சர்பத் ஒரு மலபார் ட்ரிங்காக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு பால் நான் இங்கே எடுத்துருக்கு. ஒரு கப்புனா 250 ml இருக்கும். அதில் அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கட்டியாக இருக்கிற பால் செஞ்சு குடிச்சிருச்சுன்னா தகட்டுற மாதிரி இருக்கும் சில டைம். அதனால தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பால் கொஞ்சம் தின்னாக பண்ணி எடுத்துருக்கு. நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம அவல் எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு அவல் நான் இங்கே எடுத்துருக்கு. நான் எடுத்துருக்கிறது ப்ரௌன் அவல் தான். நீங்கள் ப்ரௌன் அவலாக இருந்தாலும் வெள்ளை கலர் அவலாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டைம் வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதுவும் ஆற விட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு பேசில் சீட்ஸ் நான் ஊற வைக்கிறேன். அரை கப் அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். அது நல்லா ஊறி கிடச்சிடும். பேசில் சீட்ஸ் இல்லை அப்படின்னா சியா சீட்ஸ் எடுத்தாலும் போதும். அடுத்தது வேண்டியது பழம் நல்ல இனிப்பாக இருக்கிற சின்ன சைஸ் பழம் எடுத்துக்கோங்க. எல்லா இடமும் ஒரே சைஸ் பழம் கிடைக்காது. இனிப்பாக இருக்கிற பழம் எடுக்கிறது நல்லாயிருக்கும். புளிப்பாக இருக்கிற பழம் எடுக்காதீங்க. நம்ம பால் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதா. அதனால பால் கூட புளிப்பு சேர்ந்தால் நல்லா இருக்காது. இனிப்பாக இருக்கிற பழம் எடுத்துக்கலாம். இது இங்கே கேரளாவில் செறுபழம் அப்படின்னு சொல்லுவேன். அது ஒரு 5 to 6 சைஸை பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் 4 போதும். இது மீடியம் சைஸில் 5 பழம் எடுத்துருக்கு. அது இதே மாதிரி ஃபோர்க்கு வச்சுட்டு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இது நீங்கள் மிக்சியில் ஒரு டைம் வேணால் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியா இருந்தால் நல்லா ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகி போயிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பழத்தில் இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருக்கு. நம்ம வறுத்து வச்சு ஆற விட்ட அவல் இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹார்லிக்ஸ் கூட நான் இதில் சேர்க்குறேன். நீங்கள் பூஸ்ட்டாக இல்லை வேறு எதாவது வேணாலும் இருந்தால் அது சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கறதுக்காக தான் சேர்த்துருக்கு. ஹார்லிக்ஸ் இல்லை அப்படின்னா அது சேர்க்க வேண்டியதில்லை. ஹார்லிக்ஸ் போட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கூலாக இருக்கிற பால் இதில் ஊற்றும் போது இல்லை இருந்தால் ஹார்லிக்ஸ் கட்டி கட்டியாக அங்கேயும் இங்கேயும் தெரியும். அடுத்தது அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை கூட உங்கள்கிட்ட ட்ரை நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் வேணால் சேர்த்து கொடுத்துக்கலாம். இது நான் ரொம்ப சிம்பிளாக தான் செய்கிறேன். எல்லாருக்கும் செய்ய முடிகிற மாதிரி தான் இப்போ நான் இதில் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். கூடவே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணி எடுத்த பால் 1/2 லிட்டர் அளவுக்கு இருக்குது. 1/4 லிட்டர் அளவு தண்ணியும் 1/4 லிட்டர் அளவு பாலும் சேர்த்து நம்ம கொதிக்க விட்டு ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்ச பால் தான். அது ஊற்றிக்கோங்க. அடுத்தது தான் நன்னாரி சர்பத். இது வாங்கிறதுக்கு கிடைக்கும். நன்னாரி சர்பத் அப்படின்னு சொல்லி பாட்டில் வாங்கிறதுக்கு கிடைக்கும். அதிலிருந்து ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிடலாம். இதில் நம்ம இனிப்புக்காக எக்ஸ்ட்ரா சர்க்கரை எதுவுமே சேர்த்து கொடுக்கல. நன்னாரி சிறப்போட இனிப்பு தான் இதில் இருக்குது. அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிடலாம். பழம் நல்ல இனிப்பாக இருக்குது. அதனால எக்ஸ்ட்ரா சர்க்கரை எதுவுமே இதுக்குள்ளே நம்ம சேர்த்து கொடுக்கல. ஊற வச்ச பேசில் சீட்ஸும் சேர்த்து நல்லா கலக்கி கிளாஸில் ஊற்றி குடிச்சிக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு அளவு நீங்கள் மாற்றிடலாம். அதிகமாக வேண்டியது அதிகமாக சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா பால் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதெல்லாம் உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிக்கலாம். அதே மாதிரி இது கலக்கி எடுத்தால் உடனே குடிச்சிக்கோங்க. ரொம்ப நேரம் வச்சதுக்கப்புறம் குடிச்சிருச்சு அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம சேர்த்துருக்கிற அவல் வேர்க்கடலை இதெல்லாம் ரொம்ப ஊறி போயிடும். ஊறிடுச்சுன்னா குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. இந்த ட்ரிங்க் ரொம்ப கட்டியாகவும் போயிடும். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த குவான்டிட்டி பெரிய கிளாஸில் 3 பேருக்கு குடிக்கிறதுக்கான அளவு இருக்குது. இந்த ஒரு ஸ்பெஷல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.